ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம யூகேயில் இருக்கிற ஐல் ஆஃப் வெயிட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் தான் போய் 4 days ஸ்டே பண்ணி ஒரு கேரவனில் ஸ்டே பண்ணிட்டு அங்கே இருக்கிற இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம். வாங்க நீங்களும் நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காரில் அந்த ஐல் ஆஃப் வெயிட்டுங்கிற இடத்துக்கு போனோம். அங்கேருந்து நாங்கள் இதில் ரெட்டிங்கில் இருந்து அங்கே போகிறதுக்கு 1.5 hours ஆச்சு. அங்கே போய் ஐல் ஆஃப் வெயிட்டில் அங்கே ஒரு பெரிய ஷிப் இருந்தது. அந்த கார் அந்த ஷிப்புக்குள்ளார போய் ஃபஸ்ட்டு காரை பண்ணிடுறாங்க. அங்கே எல்லோரும் காரை வச்சுட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் இருக்குது. அங்கே நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே காரை வச்சுட்டு மேலே போய் அந்த சீட்ஸில் உட்காந்துக்கலாம். நம்ம பாருங்கள், பெரிய ஷிப்பு தான் அது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த இடம், அந்த ஷிப்பு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. காரை அந்த ஷிப்புக்குள்ளார பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போனோம். ரெட் ஃபால்கான் அதுதாங்க அந்த ஷிப்போட பேர். நாங்கள் மேலே போனோன்னா நிறையா சீட்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் ஒரு 3-4 ஃபேமிலியோடு சேர்ந்து போனோம். அதில் நிறையா சில்ட்ரன்ஸும் இருந்தாங்க. எல்லாம் ஒரு 3-4 சில்ட்ரன்ஸும் இருந்தாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேருந்து நம்ம கடலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் குளிராக தான் இருந்ததுங்க, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். அதுவும் மேலே போய் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப குளிராக இருந்தது. நாங்கள் கீழே தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். ஒரு 40 minutes ட்ராவலுங்க. அந்த 40 minutes ட்ராவலுக்கு அப்புறம் அது ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் அந்த ஷிப்பை நிறுத்திடுறாங்க. அங்கேருந்து திருப்பியும் காரை எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த ஐலாண்டில் ஒரு 4 days வெயிட் பண்ணோம். 4 days ஸ்டே பண்ணோம். அங்கே ஒரு கேரவனில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த ஷிப்புக்குள்ளார எல்லா சாப்பிட்ற ஐட்டமும் விற்றாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. நிறையா சீட்ஸ் இருந்ததுங்க. ஒரு 200லேருந்து 250 சீட்ஸ் மட்டும் இருந்தது. அங்கே பாருங்கள், கார் மேலே அங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருந்து அந்த காரெல்லாம் காமிக்கிறேன். எப்படி கீழே பார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கேருந்து கடலை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது பாருங்கள், காரு ஸ்கூட்டர்லாம் கூட வந்திருந்தாங்க. அதுவும் பார்க் பண்ணிவிட்டு அவங்க மேலே உட்காந்துக்கிட்டாங்க. திருப்பியும் அந்த ஐலாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டோன்னே அந்த காரு ஸ்கூட்டர் எல்லாம் அவங்கவுங்களாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வெளியே. இதுதான் கேப்டன், ஷிப்போட கேப்டன். எல்லா சாமானமும் இங்கே சாப்பிட்றதுக்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். சில்ட்ரன்ஸ்லாம் அங்கே சாண்ட்விட்சு, இது ஃப்ரைட் சிப்ஸு எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. காஃபி ஆர் டீ நம்ம எது வேணுமோ நம்ம ஒரு கப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அந்த கப்புக்கு என்ன ரேட்டோ அதை வாங்கிக்கிறாங்க. நம்ம ஃபில் பண்ணி எவ்வளோ வேணால் அதில் குடிச்சிக்கலாங்க. டீ ஆர் காஃபி எது வேணுமோ அதை நம்ம அந்த கப்பில் இது பண்ணி குடிச்சிக்கலாம். ட்ரிங்க்ஸ், எல்லா ட்ரிங்க்ஸும் இருந்ததுங்க. ஹாட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்தது. பசங்க விளையாடுறதுக்கு அந்த உண்டான கலரிங் பென்சில், கலரிங் புக்கு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீச்சு சாமானம், இல்லை விளையாட்டு சாமானம், பீச்சில் விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கான விளையாட்டு சாமானம், அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன விருப்பமாக சாப்பிடுவாங்களோ அது எல்லா சாக்லேட்டு, சிப்ஸு எல்லாமே கிடச்சிதுங்க அங்கே. நாங்கள் ஒரு 40 minutes ட்ராவல் பண்ணோம். அந்த 40 minutesம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இல்லை, குழந்தைங்களுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிதுங்க. ஆனால் டேஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்கிற அந்த பெப்சி, டேங்கோலாம் நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இல்லைங்க. இது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டாய்லெட் கூட அங்கேயே இருந்ததுங்க. ஐஸ்கிரீம், அது ஐஸ்கிரீம் எல்லாமே கிடச்சிது. டாய்லெட்டும் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம்.
நாங்கள் மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் காற்று அன்றைக்கி விண்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. இருந்தாலும் நம்ம மேலே போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ட்டு நாங்கள் போய் மேலே போய் பார்த்தோங்க. பயங்கர விண்டு அடிச்சது. இருந்தாலும் அங்கே போய் நம்ம ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு வரணுன்ட்டு மேலே போய் நின்று ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படி ஸ்டெப்ஸு நிறையா இருந்தது. அதில் மேலே ஏறி போய் பார்த்தோம். அங்கேருந்து வியூ பார்க்கும்போது, கடலோட வியூ பார்க்கும்போது அங்கேருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா நிறையா ஷிப்ஸு, போட்ஸு எல்லாம் அங்கே போயிட்டுருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது அங்கேருந்து பார்க்கும்போது, மேலேருந்து பார்க்கும்போது. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறதே ஒரு த்ரில்லிங்காக தாங்க இருந்தது ஷிப்பில். இந்த 40 மினிட்ஸ் போனதே நமக்கு தெரியலிங்க. நல்லா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே கிடைக்கிற அந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்ததுனால நல்லா ஜாலியாக டைம் பாஸ் ஆச்சுங்க. அப்படியே மாடிக்கு ஏறி போனோம் நாங்கள். அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே பயங்கர விண்டு அடித்ததுனால தலையெல்லாம் பிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம் கீழே. திருப்பி கீழே வந்துட்டு இந்த காரில் வந்து சேர்ந்துட்டோம். கீழே இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். திருப்பி காரில் ஏறி உக்காந்துட்டு வெளியே போகிறோம் நாங்கள். அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு கேரவன் புக் பண்ணியிருந்தோம் அந்த ஐலாண்டில். அந்த கேரவனில் தான் 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 1/2 hourங்க. இந்த ஷிப்பில் இருந்து அந்த அந்த இதுக்கு போகிறதுக்கு, கேரவனுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அங்கேருந்து எல்லாம் காரில் நாங்கள் கிளம்பி கேரவனுக்கு போனோம். அதுக்கப்புறம் அந்த இடமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிட்டு வரும்போது அந்த கேரவனில் இது பண்ணியிருந்தோம், ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த கேரவன் நிறையா கேரவன் அங்கே இருந்ததுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேரவன் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 2 கேரவனை மட்டும் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு 4 ஃபேமிலி போனதுனால ஒரு கேரவனில் 2 பெட்ரூம் இருந்தது, இன்னொரு கேரவனில் 3 பெட்ரூம் இருந்தது. அது நல்ல ஒரு வீடு மாதிரியே இருந்ததுங்க. அந்த கேரவனில் எல்லா வசதியும் அந்த கேரவனில் இருந்தது. அது பாருங்கள், வீடு மாதிரியே இருந்தது. அதுக்கு வந்து பிரெட் டோஸ்டரு, அந்த ஃபயரிங் பிளேஸு எல்லாமே அந்த ஹால் மாதிரி சின்னதாக என்டர் ஆனோன்னா ஒரு சின்ன ஹாலு, அதில் சோஃபா போட்டிருக்காங்க. அந்த கிச்சன் அந்த பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குது. மைக்ரோவேவு, பிரெட் டோஸ்டர், அடுப்பு பாருங்கள் 6 அடுப்பு. அங்கே வந்து பத்தாத்துக்கு ஒரு கெட்டில் வேறு, ஹாட் வாட்டருக்கு ஒரு கெட்டில் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜு, ஒரு மினி ஃப்ரிட்ஜு இருந்ததுங்க. அதில் நம்ம தேவையான சாமானெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு
கபோர்டு இருந்ததுங்க. அதுலேயே ஹேர் ட்ரையர் இது இருக்கிற ஒரு சின்ன ஒரு அறையாட்டம் இருந்தது. அதில் அதையும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பெட்ரூம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் சிங்கிள் காட்ஸ், 2 சிங்கிள் காட் இருந்தது. அங்கேயே ஒரு கபோர்டெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கபோர்டு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் எல்லாம் ஹேங்கரு கபோர்டு எல்லாம் இருந்தது. பெட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் இருந்தது. அதுக்கு ஒரு மிரர் ஒன்று, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர், அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கபோர்ட், எல்லாம் ரொம்ப வசதியாக இருந்தது. பக்கத்துலேயே டாய்லெட்டு, அந்த டாய்லெட்லேயும் ஒரு மிரர் இருந்தது. குளிக்கிறதுக்கு நல்லா இடமும் நல்லா வசதியாக இருந்ததுங்க. இன்னொரு பெட்ரூம் பாருங்கள், அதுவும் நல்லா கொஞ்சம் பெரிய, அந்த பெட்ரூமை விட இது கொஞ்சம் நல்லா பெரிய பெட்ரூமாக இருந்தது. இதுலேயும் கபோர்டு எல்லாமே இருந்ததுங்க. நல்லா 3 days நாங்கள் நல்லா இதில் என்ஜாய் பண்ணோம். இங்கேயும் ஹேங்கர் தனியாக, பெட்டு தனியாக, பசங்க படுக்கிறதுக்கு இடம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெளியில் சோஃபா, அதில் நல்லா நிறையா இடம் எல்லாமே இருந்ததுங்க. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வெளியில் ஒரு பார்க்கு, பக்கத்தில் ஒரு பீச்சும் இருந்தது. நாங்கள்லாம் அந்த பார்க்கில் போய் எல்லாம் இது பண்ணோம், நடந்து போய் பார்த்தோம். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருந்தது பக்கத்துலேயே. அது ரொம்ப டீப்பாக இருந்ததுங்க. அது கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு தான் பயமாக இருந்தது. இருந்தாலும் அதுக்கு தனியாக பே பண்ண சொல்கிறாங்க. பே பண்ணி நடந்து போனோம். உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாட்டர் ஃபாலு. அங்கேயும் போய் எல்லாம் ஐஸ்கிரீம் அது இதுன்ட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேங்க. எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரோப் கார் இருந்தது. ரோப் காரில் பீச்சில் போய் இறக்கி விட்டாங்க. அந்த பீச்சில் போய் நாங்கள் எல்லாம் இறங்கி நல்லா 4 நாள் போனதே தெரியலிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் மீட் பண்ணுறேங்க.